ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 8வது வசனம். கர்த்தாவே, உம்முடைய நியாய தீர்ப்புகளின் வழியிலே உமக்கு காத்திருக்கிறோம். உமது நாமமும் உம்மை நினைக்கும் நினைவும் எங்கள் ஆத்தும வாஞ்சியா இருக்கிறது. உமது நாமமும் உம்மை நினைக்கும் நினைவும் எங்களுடைய ஆத்தும வாஞ்சியா இருக்கிறது என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ஒருவரை நாம் அதிகமாக நேசிக்கும் போது அவருடைய பெயரை சொன்னாலே அவரை பற்றின நினைவு நமக்கு வரும். அது நமக்கு சந்தோஷமாக இருக்கும். அதே போல நமக்காக ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டு கொண்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை நினைக்கும் போது, அவருடைய நாமத்தை சொல்லும் போதே அவரை துதிக்கிற துதி நம்முடைய வாயில் இருக்கும். வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கி நாவுகள் யாவும் அறிக்கையிடுகிற மேலான நாமத்தை உடையவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதனால தான் சங்கீதக்காரனாகிய தாவீது, மான்கள் நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா ஜீவனுள்ள தேவன் மேலே வாஞ்சியா இருக்கிறது என்றும், நான் எப்பொழுது தேவனுடைய சன்னதியில் வந்து நிற்பேன், எப்பொழுது என்னுடைய தேவனுடைய முகத்தை நான் காண்பேன் என்று தான் ஆவலாக இருக்கிறதாக சங்கீதக்காரன் சொல்லுகிறான். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் சொன்னபோது நான் மன மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறான். யோபு பக்தனும், என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சியினாலே என் உள்ளந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது என்று யோபு சொல்லுகிறார். தேவனை காண வேண்டும், ஆலயத்திற்கு சென்று அவரை தரிசிக்க வேண்டும் என்று ஆத்துமா வாஞ்சிக்கிறது. மாத்திரமல்ல, எப்பொழுது விடியும் என்று காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. அதிகாலமே நான் எழுந்து சத்தமிட்டேன், கர்த்தருடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். உம்முடைய வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்பதாகவே என் கண்கள் விழித்து கொள்ளும் என்று தேவனுடைய வார்த்தையின் மேலே தனக்கு இருக்கிற வாஞ்சையை வெளிப்படுத்துகிறான். நாம் இப்படி தேவனையும் அவருடைய வார்த்தைகளையும் வாஞ்சித்து தேடும்போது தேவனாகிய கர்த்தரும் அவனின் மேல் வாஞ்சியா இருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன். அவனை நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்று கர்த்தரும் சொல்லுகிறார். தேவனையும் அவருடைய வார்த்தைகளையும் நேசிக்கிறோமா, வாஞ்சிக்கிறோமா, ஆராய்ந்து பார்ப்போம், ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உங்களை படைத்தவரே, எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே, உமது நாமமும் உம்மை நினைக்கும் நினைவும் எங்களுடைய ஆத்துமா வாஞ்சியாக இருப்பதாக. எங்களுடைய ஆத்துமா இரவிலும் உம்மை வாஞ்சித்து எங்களுக்குள் இருக்கிற எங்களுடைய ஆவியினாலே அதிகாலமே உம்மை தேடத்தக்கதான கிருபை தாங்க. அனுதினமும் உம்மை வாஞ்சித்து உம்முடைய சமூகத்திலே காத்திருந்து உம்முடைய வார்த்தைகளை பெற்று அதன்படி நடக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.